காதலையும் வீரத்தையும் இரு கண்களென போற்றி வளர்த்த என் கன்னி தமிழ்நாடே, நீ காதல் கொண்ட நெஞ்சுக்கு நஞ்சூட்டும் வஞ்சகியாக எப்போது மாறினாய்? உலகம் முழுவதும் ஒரே குடும்பம், அதில் வாழும் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உறவினர்கள் என்ற பரந்த நோக்கம் கொண்ட என் பைந்தமிழ்நாடே, நீ பலருக்கு மத்தியிலே ஒருவனை பைத்தியக்காரனாக்கும் திருப்பணியிலே எப்போது இறங்கினாய்? தாழ்வின்றி வாழத் தகாதவர்களுக்கு கூட தனி சுதந்திரம் அளித்த என் தாய் திரு நாடே, நீ சஞ்சலத்தால் நெஞ்சுடைந்த பஞ்சைக்கு சாகக்கூட சுதந்திரம் அளிக்காத சண்டாளியாக எப்போது மாறினாய்? என்னை போன்ற எத்தனையோ பெயர் தங்கள் மனதுக்கு பிடித்த பெண்களை நித்தம் நித்தம் மணந்து உன் மடியிலே தவழ்ந்து விளையாடுகிறார்களே, அதில் எனக்கு மட்டும் என் மனதுக்கு பிடித்த பெண்ணை மணந்து விளையாட இடமில்லையா? பார்க்கும் இடமெல்லாம் பச்சை மரங்கள். அந்த பச்சை மரங்களை நோக்கி சிறகடித்து பறந்து வரும் பறவைகளை சிரித்து வரவேற்க பூத்த பூக்கள், அவைகளை தாங்கி நிற்கும் உச்சாணி கிளைகளிலே ஊசலாடும் ஊர்க்குருவிகள், பார்த்து அனுபவிக்க கண்கள் இருக்கத்தான் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்கள் தேடும் பெண் மட்டும் என்னை பட்டமரமாக்கிவிட்டு எங்கேயோ போய்விட்டாள். இன்னும் எத்தனை வருஷங்கள் தான் நான் அவளை தேடி அலைவது? போதும் போதும், அவளை தேடி தேடி திக்கு திசை தெரியாமல் நான் திரிந்ததெல்லாம் போதும். பட்ட மரத்தை வெட்டி வீட்ட ஒரு சிறு கோடரி போதுமென்றால் எப்போதும் அவளையே எண்ணி ஊசலாடி கொண்டிருக்கும் என் உயிரை போக்கிக் கொள்ள இந்த ஒரு முழ கயிறு போதாதா? இது கூட தேவையில்லை. அதோ வந்து விட்டான் ஆபத் பாண்டவன், அதோ வந்து விட்டான் அநாத ரட்சகன், அதோ வந்து விட்டான் என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவன். அட பாவி, இங்குமா வந்து விட்டாய்? என்னை வாழத்தான் விடவில்லை, சாக கூடவா விடக்கூடாது? இல்லை, என் அப்பன் இல்லை. நீ சொன்னதை நம்பும் அறியா பருவத்திலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு ஆயுள் புறாவும் அதையே நினைவுபடுத்தி என்னை அடிமை போல் நடத்தி வந்த என் அப்பன் இல்லை. நீ எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினால் கூட அந்த சதிகாரனுக்கு கோபம் குதித்துக் கொண்டு வந்து விடுமே. அவனா அடித்த பிறகும் என்னை சும்மா விட்டிருப்பான். இல்லை, என் அப்பன் இல்லை. நீ ஜீவா, ஜீவாவா, என் ஜீவாவா? நினைவு தெரிந்த நாள் முதல் என் உடம்பின் உயிராய், உள்ளத்தின் எதிரொலியாய், கண்ணின் மணியாய், கருத்தின் உருவமாய் இருந்த என் ஜீவாவா, இருளை ஊடுருவி செல்லும் மின்னலை போல உன் குரல் என் இதயத்தை ஊடுருவி செல்கிறதே ஜீவா. உதட்டால் அல்ல, உள்ளத்தால் பேசும் உன் பேச்சு உறங்கி கிடந்த என் உணர்ச்சியை தூண்டி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் இழுத்துச் செல்கிறதே ஜீவா. காலம் நமது நட்பை பிரித்தாலும் அந்த காலத்தால் வளர்க்கப்பட்ட தாடியும் மீசையும் உன் கள்ளன் கபடமற்ற முகத்தை என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு கணம் மறைத்தாலும் நிலத்ததை செய்து முடிக்கும் உன் நெஞ்சு எதற்கும் அசைந்து கொடுக்காத உன் அகத்தை பளிங்கு போல் எடுத்து காட்டுகிறதே ஜீவா. ஜீவா, எங்கே வந்தா இந்த நேரத்தில்? ஏன் வந்தா இந்த கோலத்தில்? ஐயோ, பற்றாத ஜீவனதியான உன் வாழ்க்கை பாதையிலே சந்தித்து வசந்த கீதம் பாட வேண்டிய நான் மரண பாதையிலே சந்தித்து மயான கீதமா பாட வேண்டும். ஜீவா, ஜீவா, ஜீவா. யார் நீ? என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிந்ததா? சொல்லுகிறேன் ஜீவா. பிறந்த நாட்டாலும் பேசும் மொழியாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, வளர்ந்த ஊராலும் வாழ்ந்த முறையாலும் ஒன்றுபட்டவர்கள். பள்ளி படிப்பாலும் பழகின தோஷத்தாலும் மட்டும் நாம் ஒன்றுபட்டவர்கள் அல்ல, பகுத்தறிவின் பலத்தாலும் பணத்திற்கு நம்மை விற்காத பண்பாலும் ஒன்றுபட்டவர்கள். ஜீவா, சீர்கட்ட சமூகத்தின் செல்வ மகன் நீ. உங்கள் சுகத்துக்காக புல்லை கூட பொறுமையோடு புசிக்கும் மிகவும் என்பதற்காக கையா வெட்டி விடுகிறோம். அழாதே ஜீவா. என்னால் நீ உன் அப்பனை அடித்த பாவத்திற்காவது அழாகாமல் இருந்தாயே, அதுவே போதும்.
வா. என்றைக்காவது ஒரு நாளம் என்றுதான் இருந்தேன். ஆனால் இந்த கோலத்தில் அல்ல, புதுமண கோலத்தில் இருந்தேன். என்ன நடந்து விட்டது? கனவு கிளி ஒருத்தி மனையிருளும் நீங்க அருள்வாய் நீ வாழ வேணுமே மாந்தரானந்தமாய் வாழ வேணுமே. நாட்டில் அமிழ பசியும் பிடியும் பகையுமே அகல வேணுமே. அமைதி சூழ பசியும் பகையுமே அகல வேணுமே. ஆனந்தமாய் வாழ அன்பு மாற்றம் கண்ட அறிவின் தீபமே மக்களகத்தினருக்கு என்னும் கோபதாபமே. அன்பு மாற்றம் கண்ட அறிவின் தீபமே மக்களகத்தினருக்கு ஆனந்தமாய் வாழ வேணுமே. உள்ளம் கண்ட கனவுகளும் இதமாயே கல்வி அறிவு மொழியே ஆனந்தமாய் வாழ வேணுமே. மலர்ந்த முகத்தை காட்டு சிவந்த ரோஜாவே உன்னை போல் மலர்ந்த முகத்தினூடுமானோ சிரித்தே மலர்ந்த முகத்தினோ வாழ்வில் மனமு வீசியே ஆனந்தமாய் வாழ வேணுமே. நாட்டில் அமைதி சூழ பசியும் பிணியும் பகையுமே அகல வேணுமே. ஆனந்தமாய் வாழ வேணுமே. மாந்தர் ஆனந்தமாய் வாழ வேணுமே. பாலும் தேனும் கலந்தது போல் பாவமும் ஜீவனும் நிறைந்த அன்பிலே நான் என்னை மறந்தேன். ஏன் இந்த உலகத்தையே மறந்து அவளையும் அவள் ஆடல் பாடலையும் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். என் நண்பன் எப்போது வந்தானோ எனக்கு தெரியாது. போடுங்க, அதுக்கு என்னங்க? நிமிர்ந்து உட்காரடா வீரத்தமிழனே. என்னப்பா வெக்கமோ? ஒரு நாட்டமா அம்மியே கைலாசம் அடுப்பங்கரையே வைகும்னு இல்லாம பணம் கண்ட படிப்பை விட அனுபவம் கண்ட அறிவு தாண்டி அவசியம் வேணும். என்னமோ எந்த இலையில எடுத்து சின்ன பள்ளிக்கூட நிழல்ல கூட நான் என்னது இல்ல. அத சொல்லுவியா? சிவா கணக்கான முகவெட்டு, கம்பீரமான உடற்கட்டு. நிறுத்தப்பா, அதுக்குள்ள அடுக்காத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுடா கண்ணு. என்னங்கடா உங்க ரகசியத்துல வெடி விடுங்க. அந்த வேலையை பார்க்காம. இல்ல மாமா. அப்பா மாமாவா? என்னங்க தம்பிக்கு இன்னும் மயக்கம் தெளியல போல இருக்கு. ஆமா, பெண்ண ஒரு மருந்து ஒண்ணு இருக்குதான். பாடவும் வேணாம் ஆடவும் வேணாம், நீ போமா உள்ள. மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமங்களா? அவதான் புனிஞ்சத்துல நிமிரலையே. போகட்டும், ஜன்னல் வழியாத்தான் வந்து ஜாடையா பாரு. போடி. மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதாமா? உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்சாப்புலதான்ப்பா. கருப்போ சிகப்போன்னு கூட பார்க்காம இப்படியும் ஒரு கர்நாடகம் இருப்பாளா? ஏமா அப்படியா? நான் வாழ்ந்தாலும் தாடாலும் அதுல உங்களுக்கும் பங்கு இல்லையாப்பா. உங்க இஷ்டம் போல செய்யுங்க. சரிம்மா. என்ன தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஓ, பிரமாதமா பிடிச்சிருக்க. மாப்பிள்ளையாடா நீ? இல்ல மகனாடா நீ? அவருங்க. என்ன அவருங்க? ஆகுத்தன்னா பெல்ட்ட பல்லு 32 அடாடாடா வேற பேசாம அப்படி போங்க. ஏண்டா ஜீவா, கட்டு சொத்துல பெருச்சாலிய வச்சு கட்டினாப்ல பொண்ணு பார்க்க போற இடத்துல இந்த கண்ணு குட்டியெல்லாம் ஏன்டா இழுத்துக்கிட்டு வந்த? விஸ்வாமித்திரர் குணம்னு தெரிஞ்சிருந்து வெகுளித்தனமா பேசலாமாடா? பெருச்சாலி தப்புப்பா, தப்பு தப்பு. ஏன் தம்பி தேதி வைக்க சொல்லவா? அம்மா, தேதியை ரொம்ப தள்ளி வச்சுக்க வேணான்னு சொல்லு.
அதுக்காக அவசரப்பட்டு அஷ்டமி நவமியில வைக்கிறதா? சும்மாரா பெருச்சாடி, இவன் வேற முந்திரி கொட்ட மாதிரி. போட்டு கல்யாணம் செய்துட்டு அப்புறம் நாடோடியா தெரிஞ்ச தெரியவனா என்ன பிடிச்சி தள்ளினாலும் வீட்டை விட்டு போக மாட்டான். ஆமா தம்பி, நீ 1000 பெத்து அமோகமா இருக்கலாம். அம்மா பணத்தோட மனைவி குணத்தோட நல்ல மனத்தோட அதுக்காகடா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணடா கண்ணு. சம்பந்தியும் வந்துட்டாரு. அப்புறம் என்ன இருக்கு, நமக்குள்ள லௌகீக விஷயத்தை வந்துகிட்டு முடிவு செய்வோம். வரட்டுங்களா? போய் வாங்க. அம்மா போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வர்றேங்க. போய் வாப்பா. அவ்வளவுதான். அதற்கு பிறகு அவளே என் கண்ணானாள். அதனால் பார்க்கும் பெண்களிடமெல்லாம் அவள் முகத்தையே பார்த்தேன். அவளே என் காதானாள். அதனால் கேட்கும் குரல்களிலெல்லாம் அவள் குரலையே கேட்டேன். விழித்திருக்கும் போதுதான் இப்படி என்றால், தூங்கும் போதாவது அவளை நான் மறந்தேனா? அது பாப்ப தகப்ப மகனானாலும் அது வேற இல்ல. நான் தான் அந்த பொண்ணை அனுப்பி கண்ணை தொடச்சிக்கிட்டு காய வைடா. அவர்கள் விளையாட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. வேறு வழி. அந்த புண்ணியவான்களின் பேச்சை கேட்டு அடுத்த கிராமத்திற்கு போனேன். அங்கேயும் அந்த கிளி இல்லை. எவளுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தேனோ அவளை அடையாமல் வீடு திரும்புவதில்லை என்ற உறுதியோடு கால் போன வழியெல்லாம் நாளை மறந்து, மாதத்தை மறந்து, வருடத்தை மறந்து நடந்து கொண்டே இருந்து என்ன நடந்து என்ன பிரயோஜனம்? செயற்கை அழகால் கண்ணை கவரும் காகித மலர்களைத்தான் என்னால் காண முடிந்தது. இயற்கை அழகோடு இனிய மனவீசும் அந்த வண்ண மலரை என்னால் காண முடியவில்லை. கடைசியில் வாழ்விலே அவளை மறக்க முடியாவிட்டாலும் சாவிலாவது மறக்கலாம் என்ற ஒரே நம்பிக்கையோடு இங்கு வந்தேன். அந்த நம்பிக்கையிலும் நீ எங்கிருந்தோ வந்து மண்ணை போட்டு விட்டாயே. உன் கதையிலே புத்திசாலித்தனம் இல்லையாவிட்டாலும் புதுமை இருக்கிறது. இதுவரை நானும் எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறேன். அந்த கதைகளில் எல்லாம் தனக்கு பிடித்தமான காதலனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்தான் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்படுவாள். நீயோ அவள் போனால் இன்னொருத்தி என்று நினைக்காமல் இத்தனை வருட காலம் உன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கஷ்டப்பட்டிருக்கிறாய். ரொம்ப ஆச்சரியம் தாண்டா. வா, உனக்கு அந்த கனவுக்கள் தானே வேண்டும், நான் கண்டுபிடித்து தருகிறேன். வேண்டாம் தங்கராஜ், வீண் முயற்சி. அப்போது அவள் பொந்து கிளியாயிருந்தாள். இப்போது எவனிடம் கூண்டு கிளியாயிருக்கிறாளோ? அதிலும் அன்று நீ பார்த்த தென்றல் அல்ல நான். எனக்காக உன் வீட்டு ஜன்னலை திறந்துவிட. புயல் உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டில் நிலவும் அமைதியும் என்னால் குலைந்து விடலாம். புயல் அடிக்கும் போது ஜன்னலை இழுத்து மூடிக்கொள்ள எனக்கு தெரியும். தான் வாடா. வந்த பிறகு மூடுவதை விட வருவதற்கு முன்பே மூடுவது நல்லது. நான் வருகிறேன் தங்கராஜ். சிவா, இந்த அயோக்கியம் தான் என் பொண்ணுக்கு பின்னால கொண்ட பசங்க போல ஓடியாண்டான். இந்த பையனா பாடிக்கிட்டு இருந்த காம்பவுண்ட் பிளேட்ல கண்ணாடி கிளாஸ் எடுத்து அடிச்சு உடைச்சு விட்டான். நானா? ஏன்டா செய்யறது செஞ்சுட்டு முழிக்கிற? வாரா ஸ்டேஷனுக்கு. ஐயா, இவன் நிரபராதியா, இவனுக்கு ஒண்ணும் தெரியாதியா. நீ யாரியா? அவனும் என்ன போல ஒரு பைத்தியம். ஆனா இன்னும் அவ்வளவு தூரத்துக்கு முத்தலை. வாங்க. ஜீவா, இதுக்குத்தானே உன்னை காப்பாத்தின. என்னை யாரும் காப்பாற்ற முடியாது தங்கராஜ். காப்பாத்துறதா இருந்தா அவதான் வந்து காப்பாற்றணும். சரிதான், வாடா. ஜீவா, ஜீவா, இல்லை ஜீவா, புலியின் வாயிலிருந்து காப்பாற்றின உன்னை நரியின் வாயிலிருந்தும் நான். இப்பொழுது அவன் காதலி மட்டுமல்ல, அவனும் கூண்டு கிளியாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வழியில என் நண்பனை பார்த்தவங்களா? அவரை பார்த்ததும் உங்க பசியை கூட மறந்துட்டீங்களா? பசியை மட்டும் என்ன, இந்த உலகத்தையே மறந்துட்டேன்னு சொல்றேன். அப்புறம் அது பெரிய கதை, நீ வா சொல். ஏண்டி பார்வதி,
இவ்வளவு நேரம் லைட் எரிஞ்சா என் காலடி என்ன ஆகுறது? எங்கன் சின்ன யாருக்காக காத்து? பொஞ்சாதி சிச்சுதான் சின்னாய் காரி வீட்டு விளக்கு அணைச்சிட்டு மறுவேலை பாரு. சரி. சும்மா வருமா சொம்பு தாய் சுகம் 2ஆம் தாரம். யாரடி அங்க இந்நேரத்துல தண்ணி பிடிக்கிறது? அவன் என் கண்ணத்துல அங்க அடக்க ஒடுக்கத்தை பாப்போம். என் நண்பனை பைத்தியக்காரனாகத்தான் ஆக்கி விட்டது மங்களா. இவ்வளவுதான், வாங்க சாப்பிட. அப்பா யாரு பொழுது விடிஞ்சு இருந்துக்கலாம். நேற்றைக்கு யமன் வாயிலேருந்து அவனை எப்படியோ காப்பாத்திட்டேன். இன்னைக்கு போலீசார் வாயிலேருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு யோசனைட்டு இருக்கேன். என்ன அவரால உங்களுக்கு ஒரு வம்பும் வராம இருந்தா சரி. ஐயா, யாரையா நீ? எங்கே வந்த? என் பேர் தங்கராஜுங்க. என் நண்பன் ஜீவாவுக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்காரமா அழைச்சிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். குற்ற உணர்வு ருஜுவாகலன்னு அவரை விட்டுட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் இப்பதான் வெளியே போயிருக்காரு. அப்படியா? ஜீவா 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 குட் மார்னிங் சார். அன்னைக்கு சொன்னேனே என் நண்பன் ஒருக்கு வேலை கொடுக்கணும்னு, இவன் தான். ஒன்னும் வேலை இல்லையே, இருக்கிற ஆட்களவே முதலாளி பொறிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மாங்க. எங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் கொடுத்து 7 வருஷம் ஆச்சுங்களா. இந்த வருஷம் எங்க கேட்டுற போறோம்னு எங்களை மிரட்டுறாரு. அவ்வளவுதாங்க. பெரிய ஆள்டா நீ. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம். ஐயோ, அது வரைக்கும் என்னால இவனை கட்டி காக்க முடியாதுங்க சார். நீங்க தான் சார் தயவு பண்ணுங்க சார். நீ ஏன்டா உடம்பு தொட்டு பாக்குற? பின்ன என்ன, செத்ததுக்கு அப்புறம் ஊத வேண்டிய சங்க இப்பவே ஊதுறான்னா மனுஷனுக்கு சந்தேகம் வராதாடா? யார் தம்பி? இவன் என் சிநேகிதம் அம்மாயி. அம்மாயி, என் சம்சாரம் ஊர்ல இருந்து வர்ற வரைக்கும் நீ தான் இவனுக்கு நான் சாப்பாடு போடணும். அதுக்கெல்லாம் சொல்லிட்ட என்ன போறான ஒருத்தன், அவன் தான் நம்ம கம்பெனிக்கு தங்கராஜ் புதுசா கொண்டாந்து போட்ட தீனியா? ஆமா ஆமா, பையன் மேனேஜருக்கு ரொம்ப வேண்டியவன் இல்ல, எப்படியோ ஆளை கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளிட்டான். நீ ஒரு பழிச்சாரன். இதெல்லாம் எத்தனை நாள் வாழ்வுடா? எல்லாம் 1 மாசம் வரா. அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பம்பாயிலிருந்து ஒரு புது மேனேஜர் வரப்போறான். விட்டு தள்ளப்பேன். ராமா ஆண்டாலும் ஒண்ணுதான், ராவண ஆண்டாலும் ஒண்ணுதான். ராத்திரிக்கு புவ்வாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரி, பணந்தான பேட்டரி. ராப்பகல் அலைஞ்சால் என்ன, நாய் போல தெரிஞ்சால் என்ன, ராத்திரிக்கு புவ்வாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய, பணந்தான பேட்டரி. மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையா இருந்தால் என்ன, மானத்தோடு வாழ்ந்தால் என்ன, மரியாதையா இருந்தால் என்ன, மாத கழிவில நாணயம் போகுது, மாதம் 30 வாங்கியும் கட்டல. ராத்திரிக்கு புவ்வாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய, பணந்தான பேட்டரி. களைப்பு இல்லாது உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. ஆமாப்பா, இழைப்பு களைப்பு இல்லாது உழைச்சு கடன் மேல் கடந்தான் அடிக்கடி. எனக்கு உனக்கும் சம்பளம் வாங்கி 2 நாளே
நெருக்கடி. 7-8 புள்ள குட்டிகளோடு வாழ பிறந்தவன் என்ன செய்வான்? ராத்திரிக்கு பூவாவுக்கு லாட்டரி, வாழ்க்கை லைட்டரிய பணம் தானே பேட்டரி. 8 நாளா அலையாலஞ்சோம், 2 நாளாபமும் இல்லை என்றோ, எல்லா மார்க்கெட்டும் டல்லென்றோ. ఏమిటే కది రామాడప్పంద ఎక్కడ పోయిందే என்னாண்டி சொல்வது, எங்கேண்டு போவது? என்னாண்டி சொல்வது, எங்கேண்டு போவது? இந்த சாமியும் என்னென்று கேட்கல, என்னாண்டி சொல்வது எங்கேயும் என்னென்று கேட்கல, கேட்கல என்னென்றும் கேட்கல. பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கல, பூவா திண்டானா இல்லையாண்டு பார்க்கல. ராப்பகல் அலைஞ்சால் என்ன, நாய் போல திரிஞ்சால் என்ன? நடக்காது, பணத்தை திருடி பிழைச்சாலும் நடக்காது. காக்கா பிடிக்கும் முடியாத பேட்டரி. இதுவரை தெரியாம தான் இருந்தது, இப்ப தெரிஞ்சு போச்சு. யாருங்க இவர் முறைக்கிறாரு? இவர் முறைக்கிறத பார்த்தா சொக்கி தூக்கி வாயில போட்டுருவாரு போலுக்க. என்ன சொக்கலிங்க இந்த காலனியில ராஜா, அவ ராணி விழுந்துரும் சொல்லுங்க. போப்பா போ. தங்கராஜ், யாருப்பா அவன் வள்ளுன்னு விழுவுறான்? நான் என்னமோ இப்படி ஒரு பெண்ணு இருப்பாளான்னு பாத்துக்கிட்டு இருந்தா. அது எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? அவன் இவன் மேல ஒரே பைத்தியம். அவனோட பைத்தியத்துக்கும் காரணம் ஒரு பெண் தானா? சரி சரி ஜீவா, போய் அலாம பார்த்து அப்படியே ரூம பாத்துங்க பாபா. என்ன கோபம் மிஸ்டர் உபதேசத்துக்கு? உங்க லட்சியத்துக்கு விரோதமா இங்க யாராவது? ஆமா பிரதர்னா, இவன் என்னமோ அவனுக்கு உபகாரம் செஞ்சுட்டு இருக்கான். யார திட்டுறீங்க? நான் மிஸ்டர் உங்களை திட்டுவானோ? வாட் இஸ் தி மீனிங்? என்னது? அந்த நெருப்பை இப்படி காமிக்கிறீங்களா? மிஸ்டர், இன்னைக்கு நீங்க என்ன நெருப்பு கேக்குறீங்க, நான் குடுக்கறேன்னு வச்சுங்க. நாளைக்கு இன்னொருத்தனை கேக்குறீங்க, அவனும் குடுக்கறதா வச்சுங்க. கடைசியில என்ன ஆகும்? என்னைக்கு நீங்க பிறருடைய முயற்சியில சிகரெட் குடிக்க பாப்பீங்களே தவிர, உங்க தயவுல சிகரெட் குடிக்க ஒரு நாளும் முயற்சி எடுக்க மாட்டீங்க. அதுக்காகத்தான் இந்த உபதேசமா? வருத்தப்படக்கூடாது, எல்லாம் உங்களுடைய நன்மைக்கு தான் சொல்றேன். வாசனை சாலை உதவி நிதிக்கா? ஆமா ஆமா, உதவி நிதிக்குன்னா எந்த பைய டிக்கெட் வாங்குறேங்கிறான். ஆமா மிஸ்டர், என்ன டிராமா போடலாம்? ஏன்பா, கட்ட பொம்மை நாடகம் போட்டா இப்போ ரொம்ப நல்லா வசூலாகும் நினைக்கிறேன். சோயராஜன் தான் வந்துருச்சு, அதுக்காக சண்டை போட்டவங்க கதை இப்ப எதுக்கு? ஆமாங்க, காதல் கதை தாங்க எந்த காலத்தையும் எடுக்குங்க. இல்லங்க அப்போ ரோமியோ அண்ட் ஜூலியட் அது இல்லைன்னா லைலா நாசமா போச்சு போ. காதல் கதை வேணும்னா ரோமுக்கும் அரேபியாவுக்கும் தான் போகணுமா? தமிழ்நாட்டுல இல்லையா வள்ளி திருமணம்? அதுல இல்லாத காதல் ரசமா? நான் சின்ன பேபியா இருக்கும் போது நம்ம கிட்டப்பா வந்து வேலன் போட்டுக்கிட்டு பாடுவான் பாரு. காயாத கானகத்தே இன்றுலாவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே இன்றுலாவும் நற்காரிகையே, மேயாதமான் புள்ளி மேவாதமான், மேயாத மானும் வர கண்டதும் உண்டோ, வள்ளி மேயாத மானும் வர கண்டதும் உண்டோ. அதை விட கோவலனார் என்ன சொன்னார், என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே, புலிக்கு நடக்கும் மாதவிய கட்ட சொன்னார், ராஜா கட்ட சொன்னார்.
கண்ணகியா என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே, என்ன சொன்னார் பெண்ணே. கால் சிலம்ப விற்க சொன்னார் ராஜா விற்க சொன்னார். பத்திரகாளி போல் கண்ணகி வந்தாள். பாண்டியராஜன் தூண்டி மீனை போல், பாண்டியராஜன் பாண்டி மீனை போல் தவிக்கவே படிய வாங்கிறான். குற்றவாளியார் கோமலன் தாண்டா, பாண்டியன் தாண்டா, கோமலன் தான், பாண்டியன் தான். கண்ணகி இல்ல, ஆமா அவதான் குட்டி கிழிச்சா. ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மணா, ஆறுதல் சின்னமே அன்றோ லக்ஷ்மணா, திரைப்படலோ லக்ஷ்மணா, சமூக நாடகமா? அப்போ மலரு தளர்ந்து ஈராமாதீதி அடிவாதர் சமூதி. அப்போ எப்பதான் நாடகம் நடத்துவோம் ராமமூர்த்தி. நடையா நடையழகி நாதாங்கி காதழகி, நீ சிமிட்டி நடக்கையிலே சிவம் பாடி போகுதடி பங்காரு. அப்படி போடு மன்னாரு. கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி. பஞ்சு கொடியே வாடி முன்னாடி உனக்கு வாங்கி தர தந்த சிப்பு கண்ணாடி. பல் 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 போதும் 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 போதும். எகடி குச்சிக்குள்ள ஒரு காயத்தனை நாள் இருப்பேன். மச்சி வீடு கட்டி கடா பழனி மலையில் வாழ்பவர். நான் இறங்கல, இந்த ரூம் நம்மளை இறங்க சொல்லுது. ஏன் பிடிக்கலையா? பிடிக்காம என்ன, எல்லாம் எஞ்சான் உடம்புக்கு 8 அடி ரூம்னு கணக்கு பார்த்து தானே கட்டி இருக்கு. ஏன் ஜீவா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்லியிருக்காங்களே பெரியவங்க. அப்படி இருக்கு இந்த அலங்காரத்தை மாத்திரம் எப்படி அளக்காம கட்ட முடியும்? வாடா கண்ணா. ஏய், இது யார் பாத்தியா? புது மாமாடா. அப்போ வருஷா போனதும் குப்பையில போட்டுருவியா? பலே பலே, பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கானே. இங்க வாடா தம்பி. நான் தம்பி இல்ல, மாப்பிள்ள. சர்தான் மாப்பிள்ள சார், கோச்சுக்காதீங்க வாங்க. இந்த பாருங்க மிஸ்டர் மாப்பிள்ள, தற்சமயம் உங்களுக்கு செய்து கொடுக்க என்கிட்ட பொண்ணு கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு மிட்டாய் கொடுக்கறேன், வேணுங்களா? நீ இங்கே இரு, கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மாப்பிள்ள சார், அம்மா கிட்ட போய் கைக்கு உத்தரம் கொடுக்க கொஞ்சம் வெந்நீர் வாங்கிட்டு வரீங்களா? அம்மா அம்மா, ஒரு டம்ளர் வெந்நீர் கொடுமா. யாருக்கா? பெருமாளுக்கு. கைக்குத்தாமா? நான் கொண்டு வரேன். மாமா,
வெந்நீர் வந்துடுச்சு. தானா வந்துடுச்சா நீயா கொண்டு வந்தியா? தண்ணி எப்படி மாமா தானா வந்துடும்? நல்ல மாப்பிள்ளடா நீ, எடுத்ததுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு. உனக்கு இருக்கிற மூளை எங்க அப்பனுக்கு இருந்திருந்ததுன்னா என்ன இருக்கும்? இந்நேரம் உன் மாமியை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கும் ஒரு பெண்ணை பெத்து கொடுத்திருப்பேன். போ. தண்ணி எங்க? அதோ அம்மா கையில. அம்மா கிட்டயா? என்னடி அம்மா அநியாயமா இருக்கு. மனுஷன் இப்பதானே நல்லபடியா ஆடி பாடிக்கிட்டு இருந்தான், அதுக்குள்ள பேயறஞ்ச மாதிரி விழுந்து கிடக்குறானே. எனக்கு அப்பவே தெரியுமே, ரா காலத்துல அந்த ஒண்டி பனைமரத்து வழியா வராதுன்னு எத்தனை தடவை படிச்சு சொன்ன கேட்டானா? அதுல இருக்கிற ரத்த காட்டுதான் அவனை அடிச்சு விட்டான். எல்லாரும் வழி விட்டு நில்லுங்க. தள்ளுங்க, தள்ளி நில்லுங்க. தோல்ல கொஞ்சம் படுக்க. ஓ மாகாளி, மந்திரகாளி, மயான காளி, வடபத்திரகாளி. என்ன மங்களா, என்ன ஜீவாவுக்கு? அது என்னமோ தெரியல, பையன் வெந்நீர் கேட்கறான்னு வந்தான். அவன் கை தாங்கலன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். வாங்கி குடிக்கிற அந்த மனுஷன் அப்படியே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாரு. ஓ மந்திரகாளி, மாகாளி, மாயாளி, வடபத்திரகாளி, ஓடிப்போ 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 ஓடிப்போ. சரியா, நீ அடிய பார்த்தா அவனை பிடிச்சிருக்க பேய் போறதுக்கு முன்னால அவனே போடுவான் போல் இருக்க. போயா இங்க இருந்து. ஓ மந்திரகாளி மகள், ஓ மாட்டின் மரியாதையா. பகவதி சோதிக்கிறியா? பரவாயில்லை. ஜீவா ஜீவா ஜீவா, இந்தாங்க. ஜீவா 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 ஜீவா. என்ன இதெல்லாம்? சரிதான், நான் உன்னை கேட்கலாம்னா நீ என்னைய கேக்குறியா? நல்ல ஆளப்பா நீ. ஆமா, நீ ராத்திரி வர்றபோது டீ குடிக்கலையா? இன்னும் உனக்கு மயக்கம் வந்தது? ஓ அதுவா? என்னமோ தங்கராஜ், 4-5 நாளாவே எனக்கு அடிக்கடி தலையை சுத்துது. நான் வேணும்னா பித்த கஷாயம் போட்டு கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தங்கராஜ். இன்னும் எதுக்காகப்பா இந்த கூட்டம்? போக சொல். தங்கராஜ், நீ மட்டும் இருந்தா போதாது? நீயும் போ மங்களா. ஜீவா, அதை சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் வெந்நீர் கொண்டுட்டு வர சொன்னேன். சரி, அந்த மருந்து எங்க? நான் அப்புறம் சாப்பிடுறேன். இப்ப கொஞ்சம் நிம்மதியா தூங்குனா எல்லாம் சரியா போயிடும். நீ தூங்குறத பத்தி எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. பேஷா தூங்கு. ஆனா சாப்பிடுறது மட்டும் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தான் சாப்பிடணும். நல்லா தூங்க.
பத்திரிகையில விளம்பரம் போட்டு இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். விளையாடாதப்பா, என்கிட்ட போட்டோவும் இல்ல ஒண்ணும் இல்ல. மங்களா, ஒரு பாட்டு பாட. உன் சங்கீதத்திலேயாவது அவன் சங்கரம் தொலைதான்னு பார்ப்போம். நான் மட்டும் போங்க. கற்றதை கரெக்டா குடிக்க போறேன். ரொம்ப பாடுன்னா சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ. சொல்ல வல்லாயோ கிளியே, சொல்ல நீ வல்லாயோ. ஆஹா, பேஷ் பேஷ். ஏன் மங்களா, உன்னை நம்பி இருக்கிற என்ன விட்டுட்டு முருகனுக்கு காலியா போறேங்கிறிய, நியாயமா? ஆமா போ. அடுத்த மாதக்குள்ள கரெக்டா 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும், தெரியுமா? சரிம்மா. இந்த அரைச்சதி போ. என்ன சங்கீதத்தை கொள்றீங்க? வாங்க வாங்க, உட்காருங்க. ரொம்ப நாளா உங்களை பார்க்காம என் உடம்பு துரும்பா இழைச்சு போச்சு. என்ன சொல்றீங்க? எல்லாம் உங்களுக்கு சொன்னாதான் புரியுமா? வேண்டாம், சொல்லவே வேண்டாம். சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன பார்த்தா உங்களுக்கு அம்மா மாதிரி தோணுதா? எந்த குருட்டு பையன் சொல்லுவா? அது இருக்கட்டும். இப்ப எதுக்காக வந்தேன்னா, அடுத்த மாசம் எங்க சங்கத்துக்கு ஆண்டு விழா நடக்க போகுது. அதுக்கு ஏதாவது நீங்க பண உதவி செய்யணும். இத பாருங்க, இனிமே நீங்க என்ன நீன்னு கூப்பிட்டா போதும். நமக்குள்ள மரியாதை என்ன வேண்டி இருக்கு? மரியாதை வாங்க. இந்த வருஷம் உங்களோட தான் எனக்கு தீபாவளி கொண்டாட்டங்க. எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே தேவனன் நாளை அன்பாக கொண்டாடுவோம். ஓ ಜನನ ಜನನ ಜನ 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 ಜನರೇ ಜನನ ಜನನ ಜನ 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 ಜನರೇ மனம் பட்படா, உடை கிப்டா, மனம் பட்படா, தலை குட் நைட், நடை தப்பே, அரே கப் சுட்டு. மிக சிறியோரும் பெரியோரும் மகிழ்வே கொண்டு
இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார். இளஞ்சோடி என்ன தானே கிழஜோடி மகிழ்ந்தாடல் பார். ஆசி மன்மதரே ஆமா மன்மதியே வான வெண்மதினி காண பெருமானம் நீ இன்பமதே தரும் நன்னாளிதே. இன்பமதே தரும் நன்னாளிதே. எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனம் நாளையன்பாக கொண்டாடுவோம். எல்லோருமே சேர்ந்து ஒன்றாகவே ஜீவனம் நாளையன்பாக கொண்டாடுவோம். ஜீவனம் நாளையன்பாக கொண்டாடுவோம். ஏமங்களா இதெல்லாம் நமக்கு வேண்டாம்னு எத்தனை நாள் சொல்றது? என்ன வெட்கம்? ஜீவாவான் அண்ணன் தானே, இல்லாட்டி போனா என்ன கூட முந்தி இருப்பானா? அது இருக்கட்டும், முதல்ல அவர் கையை பாருங்க. என்ன என்னங்க? ஜீவாவுக்கு நல்ல ஜுரம் மங்களா. ஜுரமா? அதுக்கு என்ன, ஏதாச்சும் ஒரு 10 அரைச்சு போட்டா போகுது. உடனே போடு, நான் சாயந்தரம் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்க. வேண்டாம் மங்களா, அதை இப்படி கொடு, நானே போட்டுக் கொடுக்கிறேன். என்னிடமே எனக்கு நம்பிக்கை இல்லை மங்களா. இயற்கை மனிதனுக்கு நண்பன் மட்டுமல்ல, விரோதியும் கூட. அதை பத்தி நமக்கு என்ன, நீங்க நிறுத்தி காட்டுங்க. சொல்வதை கேள் மங்களா, உன் மருந்தால் என் மனநோயை தீர்க்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அந்த நோய்க்கு காரணம் எதுவோ அதை மறந்தார். சொல்வது சுலபம் மங்களா, சொன்னபடி நடப்பதுதான் சிரமம். இத்தனைக்கும் நாகரிகம் எட்டி கூட பார்க்காத நாட்டுப்புறத்து பெண்தான் அவள். பட்டணத்து பெண்களைப் போல் அவள் அழகை விலை கொடுத்து வாங்கவில்லை. அது அவள் கூடவே பிறந்திருந்தது. அவளை நினைச்சு அழுதுது போறோம். இப்படி படுங்க, பத்தி போடுறேன். சொன்னது சரியா போச்சு பாட்டியா. மண்ணையும் பொன்னையும் வேண்டுமானால் ஒருவன் இன்னொருவனுக்காக தியாகம் செய்து விடலாம். தனக்கு பிடித்த பெண்ணை மட்டும் தியாகம் செய்வது முடியாத காரியம். அதே மாதிரிதான் பெண்ணும். தன் கணவன் அல்லது காதலனுக்காக அவள் எந்த தியாகத்தையும் செய்ய பின்வாங்க மாட்டாள். உண்மையாக மங்களா, இப்போது அவள் வேறொருவன் மனைவியாகி இருந்தால் அப்போ நீங்கள் அவளை அடியோடு மறந்து விட வேண்டியதுதான். எப்படி மறப்பது? சிரிக்காமல் சிரிக்கும் அவள் செவ்விதழ்கள், சொர்க்கத்தின் வாசற்கதவுகள். பேசாமல் பேசும் அவள் பேச்சு, சொர்க்கத்தின் பிரேம கீதம். தொட்டவுடன் எங்கேயோ தூக்காமல் தூக்கிச் செல்லும் அவள் ஸ்பரிசம். ஆஹா, அதுதான் சொர்க்கத்தின் சொல்லி தெரிந்து கொள்ள முடியாத அர்த்தம். அதை என்னால் மறந்துவிட முடியுமா மங்களா? என் கை விடுங்க, என் கை விடுங்க. நீயா மங்களா? உன்னையா நான் தொட்டு விட்டேன்? உன் கரங்களையா நான் பற்றி விட்டேன்? என்னை மன்னித்து விடு மங்களா, என்னை மன்னித்து விடு. கொஞ்ச நாட்களாக நான் நானாகவே இல்லை. நல்ல வேளை, உன்னை தவிர வேறு யாராகவாவது இருந்திருந்தால் இந்நேரம் உங்கள் மானம் பறிப்போவதோடு என் மானமும் பறிப்போயிருக்கும். இதற்குத்தான் முடிந்த மட்டும் அவளை மறந்துவிட்டு புது மனிதனாக புது வாழ்வு வாழுங்கள் என்று அவரும் நானும் படித்து படித்து சொல்கிறோம். நீங்கள் கேட்கவில்லை.
முடியாது மங்களா, முடியாது. என்னை மறந்து நான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டது தவறான காரியம்தான். நான் போகிறேன் மங்களா. என் நண்பன் வந்து என் முகத்தில் விழிப்பதற்குள் இந்த இடத்தை விட்டே போய்விடுகிறேன். ஏன் போக வேண்டும்? இந்த பாவியை நம்பி உன்னை காவலாக விட்டு சென்ற என் நண்பனுக்கு இது தெரிந்தால்... மனிதன் தன்னை மறந்து தவறு செய்வது சகஜம். அவனை திருத்த நினைப்பவர்கள் அதை மன்னிப்பதும் சகஜம். நீங்கள் பேசாமல் இருங்கள். மங்களா, மற்றவர்களைப் போல் மண்ணில் தோன்றி மறையும் பெண் அல்ல நீ. விண்ணில் தோன்றாமல் தோன்றும் தெய்வம். அன்பு, அடக்கம், தியாகம், பொறுமை எல்லாவற்றுக்கும் ஒரே பெயர் இருக்க வேண்டுமானால் அது மங்களாவாகத்தான் இருக்க முடியும். நீ என்னை மன்னிக்கலாம், ஆனால் என்னை நான் மன்னித்துக் கொள்ள முடியாது. அவனை பார்க்கும் போதெல்லாம் என் முகம் அவனுக்கு என் அகத்தின் அழகை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கும். அவன் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் என் மனம் சதா என்னை உறுத்திக் கொண்டே இருக்கும். நான் அதை எப்படி சகிப்பேன்? முடியாது, முடியவே முடியாது. நான் இந்த இடத்தை விட்டு போய்த்தான் ஆக வேண்டும். தங்கராஜ், தங்கன் வாழ்க்கை இந்த வளையலை போல் உடைந்து சிதறிவிடக் கூடாது. தங்கராஜ், இதோ இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை மறுபடியும் ஒன்று சேர்த்து விடுகிறேன். தங்கராஜ், இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். இதை ஒன்று சேர்த்து விடுகிறேன். ஒன்று சேர்த்து விட்டேன் தங்கராஜ், ஒன்று சேர்த்து விட்டேன். இனி ஒரு கணமும் நான் இந்த இடத்தில் இருக்கக்கூடாது. இருந்தால் இந்த வளையலை மீண்டும் கலைத்தாலும் கலைத்து விடுவேன். அதனால் உங்கள் வாழ்க்கையே குறைந்தாலும் குறைந்துவிடும். நான் போகிறேன் தங்கராஜ். இனி உன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். போகிறேன் தங்கராஜ், போகிறேன். ஜீவா எப்படி இருக்கான்? கொஞ்சம் தேவலை. இந்தாங்க, டீ சாப்பிடுங்க. அவன் சாப்பிட்டானா? இல்ல, இதோ அவருக்கு எடுத்துட்டு இருக்கேன். கொடு, இப்படி நான் கொண்டு போறேன். இங்க சொக்கி வந்தாளா? இல்லையே. இதுக்கு தானே உன்னை காலா வச்சுட்டு போனேன். ஏற்கனவே உள்ளம் சரியில்லாதவன், அதோட 2 நாளா உடம்பும் சரியில்லை. இந்த நிலையில எங்க போயிருப்பானே தெரியலையே. நான் அங்கதான் இருந்தேன், வீட்டுல வேலை இருக்கேன்னு. சரி, நான் அவனை போய் பார்த்து அழைச்சிட்டு வரேன். நகமும் சதையும் போல இருக்கும் அவங்க 2 பேரும். என்னால பிரியக்கூடாது, என்னால பிரியவே கூடாது. சுக்கி, சுக்கி, என்னன்னா? ஜீவா பாத்தியா? பார்த்தன, இப்படிதான் போனாரு. எப்போ? மத்தியானம். மத்தியானமா? இன்னும் வீட்டுக்கு வரலையே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஜீவா பாத்தியா? உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்டா என்ன சொல்றேன்? என்னப்பா அது? அந்தரங்கத்துல கேட்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அம்பலத்துல வந்து கேட்டுக்கிட்டு வா. எனக்கு மாத்திரம் ரகசியமா சொல்லு. எத்தனை நாள்? உனக்கு ஏன்டா இதெல்லாம்? மங்களா வேணும்னா சொல்லு. ஜீவா அழைச்சிட்டு போன மாதிரி ஒன்னையே அழைச்சிக்கிட்டு போறான். கேட்டா சொல்லுவாரா? கையில ஏதாவது 5-10 கொடுத்து நான் தான் 5-10. நீ என்னடா?
தூக்கிட்டு போறானே. நீயா இப்படி எங்கப்பா போயிட்டு இருக்க? அங்க போய் பாரு. உன்னால சொக்கலிங்கத்தை கொலை பண்ணிட்டு தங்கராஜ் எங்கே ஓடி போயிட்டான். என்னாலயா? தங்கராஜ் கொலை செஞ்சிட்டானா? சொக்கலிங்கத்தையா? என்னால அண்ணா அவரை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அவரை தேடித்தான் நானும் வந்தேன். நீங்களே சொல்லுங்களா, எறும்பை கூட காலால் மிதிக்காமல் ஒதுங்கி செல்லும் என் கணவரா கொலைக்காரர்? சொல்லுங்களா. இல்லை இல்லை, நான் தான் கொலைகாரன், நான் தான் கொலைகாரன். அவன் உன்னை இந்த நிலையில் விட காரணமாயிருந்த நான் தான் கொலைகாரன். நீ கவலைப்படாதே மங்களா, அன்று என்னை காப்பாற்றி உன் கணவனை இன்று நான் காப்பாற்றுகிறேன். நீ கவலைப்பட. அண்ணா அண்ணா, கேவலம் ஒரு சாதாரண ஆசாமி, இதற்கு முன்னால் எந்த விதமான குற்றம் செய்யாதவன். அப்படிப்பட்டவனை பிடித்துக் கொண்டு வர உங்களால் முடியவில்லை. புறப்படுங்கள், நானும் வருகிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம். இதோ நானே வந்து விட்டேன். நான் தான் தங்கராஜ். கதவை தாழ்படாத மங்களா. இன்னையும் கண்ணனையும் கடைசியா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நான் வெளியே போகணும். ஏன் இந்த அவசரம்? எதுக்கு நீங்க இப்ப வெளியே போகணும்? சட்டத்துக்கு என்னை பலி கொடுக்கணுங்களா? ஐயோ, உங்களை பிரிந்து நான் எப்படி இருவாழ்வேன்? அழகாதே மங்களா, உன்னையும் கண்ணனையும் என் ஜீவா நிச்சயம் காப்பாற்றும். உங்களை காப்பாற்றுதான் சொல்லிவிட்டேன். அவரும் இப்பதான் வெளியே போனார். பாவி, என்னை விடு மங்களா. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க முடியாது. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. முடியாது. எனக்கு விடு மங்களா. மங்களா, நான் சொல்ற கேளு மங்களா. கையை விடு மங்களா. முடியாது, முடியவே முடியாது. நான் சொல்றேன். நான் உயிரோடு இருக்கு வர நீங்க இந்த இடத்த விட்டு போக முடியாது. வேணும்னா என்ன கொண்டுட்டு போங்க, என்ன கொண்டுட்டு போங்க. அம்மா, போடா. இன்ஸ்பெக்டர் சார், விசாரணைக்கு அவசியமே இல்லாத வழக்கு இது. எதிரியோ கொல்லப்பட்டு விட்டான். அவனை கொன்றவனோ உங்களை தேடி சரணடைந்து விட்டான். இனிமேல் விசாரணை எதற்கு? முதலில் என்னை கைது செய்யுங்கள் சார், என்னை கைது செய்யுங்கள். கொஞ்சம் பொறு தம்பி. 302 ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்க. நீ சொக்கலிங்கத்தை எதற்காக கொலை செய்தாய்? உனக்கும் அவனுக்கும் ஏதாவது விரோதம்? உண்டு சார், உண்டு. குற்றவாளி குற்றத்தை மறைத்தால் தானே இந்த கேள்வி எல்லாம். முதலில் என்னை உள்ளே தள்ளுங்கள், பிறகு என் கைப்பட நானே ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்கிறேன். தங்கராஜ் சார், இல்ல சார், இல்ல. நான் தான் தங்கராஜ், நான் தான் தங்கராஜ் சார். ஏண்டா பேரை மாற்றி விட்டா ஆளை மாற்றி விட முடியுமா? சார்,
இவனை நம்பாதீர்கள். பற்றுவதற்காக ஆள் மாறாட்டம் செய்கிறான். இல்ல சார், கருணை வடியும் இவன் முகத்தை பாருங்கள். அவரை சிந்திக்காத பிரதர். எண்ணி துணிய கருமம், துணிந்தபின் எண்ணோம் என்பது இருக்கு. இது நான் சொல்லல பிரதர், எங்க அப்பன் வள்ளுவனார் சொல்றார், வள்ளுவனார் சொல்றார். ஆமா, துணிந்தபின் எண்ணுவது இழுக்குத்தான். இப்படி போராஜா சிங்க குட்டி மாதிரி. இனிமே உன் மணி பரிசு வேற, என் மணி பரிசு வேறையா? ரெண்டு ஒண்ணுதான். மங்களா, அடி மங்களா, வாங்கம்மா. வந்தது போதும். இன்னைக்காவது வாடகை படம் கொடுக்க போறியா இல்லையா? கோச்சுக்காரியம்மா, இதுக்கு முந்தி எப்போது நாங்க இப்படி பண்ணிருக்கோமா? அதத்தான் நானும் கேட்கிறேன். அப்படி இருந்தவங்களுக்கு இப்ப மட்டும் என்ன கேடுன்னு என்னம்மா பண்றது? எல்லாருக்கும் இப்படி ஒரு காலம் வரத்தான் வரும். அவர் இருந்திருந்தா அதே நடியம்மா, அவர் இருந்தான்னு இழுக்கிறேன். அதுக்கு பதில் ஜீவா தான் இருக்காரே. கேட்ட கொடுக்க மாட்டேன் என்ன சொல்லப்படாரு? அதுவும் உனக்கு எனக்கு என்னம்மா? எனக்கு அவர் யாரு, நான் யாரு? இங்க ஒண்ணு அனாவசியமா வளர வேண்டாம். உங்களுக்கு வாடகை பணம் தானே வேணும், இன்னும் கொஞ்சம் பொறுத்து வந்து வாங்கிட்டு போங்க. அப்படி ரோஷம் உள்ளவளா இருந்தா பணத்தை விசிறி போடுவோம். இதாம்மா, இனிமே உனக்கு வாடகை வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். அதுக்கு என்னங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதாதா? எங்க வீட்டு வாடகை பணத்தை இன்னொருத்தர் கொடுக்கவும் வேண்டாம், நீங்க அதை வாங்கவும் வேண்டாம். கொஞ்சம் இருங்க, நான் தரேன். இந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்களால பொறுக்க முடியலன்னா எனக்கு பதிலா இதை எங்கேயாவது விட்டு நீங்களே இந்த பணத்தை எடுத்துக்கோங்க. பார்த்தாலும் பார்த்தேன், உன்னை போல இப்படி யாரையும் பார்த்ததே இல்லை. இந்த மாசம் இப்படி கொடுத்துட்டேன், அடுத்த மாசம் எப்படியோ. நான் தான் உனக்கு தேவையில்லை, என் பணம் கூடவா உனக்கு தேவையில்லை? அனாவசியமான கேள்வி. அதற்கு பதில் தான் அதை தட்டி விட்டதிலிருந்து தெரிந்திருக்குமே. சொல்வதை கேள் மங்களா. தேடும் போது நம்மை திரும்பி பார்க்காத பத்தை தேடி வரும்போது நாம் விரும்பி வரவேற்க வேண்டும். ஏற்கனவே நான் எத்தனையோ பேரிடம் கேட்ட உபதேசம் தான் இது. மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் உன்னுடைய வேலைக்காரன் அல்ல, நீ அதன் எஜமானியும் அல்ல. கூப்பிட்டதும் ஓடி வந்து குரல் கொடுக்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கடவுள் இருக்கிறார். நீங்கள் போய் வாருங்கள். ஏ பணமே. பாட்டி, பாட்டி, இத வந்துட்டேன் பேரா. நீதான் இருக்கியா? உங்க பாட்டி கிட்ட சொல்லி நாளையில இருந்து எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லு. இந்தா. பாட்டி வராட்டி பேத்தி கொண்டு வரலாமா? எனக்கு வேண்டியது சாப்பாடு. இதுல பாட்டி கொண்டுட்டு வந்தா என்ன, பேத்தி கொண்டுட்டு வந்தா என்ன? பாட்டி, 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 அவர் என்னோட பேசிட்டார் பாட்டி. யாரடி? அவர்தான். அவர் என்ன? என் பேரன். ஆமா, நான் அவருக்கு பாட்டி, எனக்கு அவர் பேரன். என்னடி ஓடாடுற? உண்மையை சொன்னா மட்டும் நீ ஒப்புக்குவியா? ஓ, அவனா ஒரு குடிய கெடுத்தது போறாதுன்னு இன்னொரு குடிய கெடுக்க பாக்குறான். அடியே, அவன் சாவாசம் உனக்கு வேண்டாம். நான் சொல்றத கேளு. நான் கேட்டாலும் என் மனசு கேட்கலையே பாட்டி. படு, பட வேண்டியெல்லாம் படு. இப்ப எல்லாம் நமக்கவே மாட்டாங்க. அரிசி இல்லடா, கடவுள் இருக்க காசு கஷ்டமா? இந்தாமா. சாமி காசாச்சடா. சரி, நீ நான்
நான் தான் காசு எடுத்தேன். வாங்கம்மா வாங்க, என்ன வேணும்? குழந்தை கண்ணை பசியால துடிக்கிறான், ஒரு காப்படி அரிசி வேணும். இதானே, வாங்கிட்டு போங்க. இந்தாங்க, இந்த 2 அணா வச்சுங்க, பாக்கி நாளைக்கு தரேன். இது எதுக்கம்மா, நீங்களே வச்சுங்க. வாங்கறதுக்கு நீங்க இருக்கீங்க, குடுக்கறதுக்கு நம்ம ஜீவா இருக்காரு. உங்க காசு எனக்கு எதுக்கு? அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சியா. இனிமே ஏதாவது கொடுத்தா அதுக்குள்ள காசு அந்த அம்மா கிட்டே வாங்கிக்க. என்னங்க குண்டு போடுறீங்க? குண்டு போடலையா, குண்டு புள்ள. உண்மையாதான் சொல்றேன். ஆமா, சமாதான உடன்படிக்கை எல்லாம் முறிஞ்சு போச்சு. இனிமே டைரக்ட் ஆக்ஷன், அதாவது நேரடியான நடவடிக்கை. புரிஞ்சுதா? சரியா போச்சு போ. இத முந்தியே சொல்லி தொலைச்சிருக்கப்படாது. கொட்டம் அப்படி அரிச. உங்களுக்கு எல்லாம் கடனை கொடுத்தா நான் கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. ஓட்டை விடசல் பழைய செம்பு பித்தளை அலுமினியம் சாமான் வாங்குறது. இந்தாங்க, மனிதனை விட உங்களுக்கு பணம் தானே ஒஸ்தி, இதை எடுத்துக்கிட்டு அரிசி போடுங்க. மனுஷால விட என்னம்மா, கடவுளை விட எனக்கு பணம் தான் ஒஸ்தி. வீட்டுல இருந்த தட்டி விட்டு சாமான்கள் எல்லாம் போச்சு. எது போனாலும் அவன் நெஞ்செழுத்த மட்டும் இன்னும் போகல பிரதர். எத்தனை நாளைக்கு? கொஞ்ச நஞ்ச இருக்கிற பொட்டும் பொடியும் தீர்ந்து போனா நீங்க சுண்டி காட்ட ரூபாய்க்கு மடியை நீட்ட வேண்டியதானே? மங்களாவ உனக்கு தெரியாது. பசியோட வீட்டுக்குள்ள இருந்தாலும் இருப்பாளே தவிர. வீடு இருந்தா தானே. வீட்டைத்தான் அலங்காரத்துக்கிட்ட சொல்லி எனக்காக வாங்கிக்க போறேனே. அப்படியா? மெதுவா கேக்குறீங்களே, அதுக்காகத்தான் நான் இப்ப அலங்காரத்தை காதலிக்க கூட துணிஞ்சிட்டேன். வெரி குட். அவளை பணிய வைக்க அதுதான் சரியான வழி. உடனே கவனி. கவனிக்கிறேன். முதல்ல என்ன கவனிங்க பிரதர்? இவ்வளவுதானே? மேனேஜர் வீட்டு அம்மாவா? வாங்க வாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா நானே இஸ்திரி போட்டு எடுத்து வந்திருப்பேனே. நீங்க ஏமா இந்த ஏழை வீட்டை தேடி இப்படி வரணும்? சின்னாயே, சின்னாயே, அம்மாவை நிக்க வச்சுட்டு நீ எங்கடி போயிட்ட? பாயாச்சு போடக்கூடாது. உட்காருங்க அம்மா. சின்னாய், சின்னாய், நீ இப்ப அசலை சினிமா தரேட்டா. நீங்க மட்டும் ஏன் பூஜா தூக்குற ஆளா இருக்கும்? வாங்க அப்படி. இந்தாங்க, இத போட்டுக்கோங்க. என்னங்க வாங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு சின்னாய். நல்லா இருக்குது, புது கல்யாண மாப்பிள்ள மாதிரி. வாங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. யாராலும் பார்க்க போறாங்க. நல்லா பாத்தாங்க. வாங்கண்ணா. இது எங்க அப்பா இது உன்னை விட்டு அப்பவே வேண்டாம். என்னங்க இந்த கூத்துக்கு போமா? ஐயே பட்டிக்காடு கூத்து இல்லடி இது, இது டான்ஸ் டான்ஸ். சரி வாங்க. டிக்கெட் சார், டிக்கெட் பிளீஸ். டிக்கெட்டுங்களா? சின்னாயி ஐயா கொடுத்தாங்களே பாஸ், எங்க அது? சின்னாய்க்கு எனக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல போய் உட்காரு. முன்னால உட்காருங்களா?
கண்ணா, ஐயோ உடம்பெல்லாம் கொதிக்குது. கண்ணா, இங்க ஏன்டா வந்து படுத்த? அவங்க இல்ல, அவங்க நம்ம வீட்டு சாமான எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு என்னையும் எடுத்துன்னு வந்து இங்க தள்ளிட்டாங்கம்மா. இதெல்லாம் உங்களுதேனே தானா? ஆமா, எங்களை இங்க இப்படத்தி வந்துப்பா. அங்கே சோறு இல்லைனாலும் சூது கிடையாது. மாமா வந்து பார். பார் என் மகளே, பார் பார்
ஜாதகர் சிரிப்பதை பார் பார். அழுதால் சிரிக்கும் அந்த உலகம், அன்பு காட்டும் இந்த உலகம். அழுதால் சிரிக்கும் அந்த உலகம், அன்பு காட்டும் இந்த உலகம். அது வேண்டுமா இது வேண்டுமா, அது வேண்டுமா இது வேண்டுமா, எது வேண்டும் என்று நீ பார், எது வேண்டும் என்று நீ பார் பார் என் மகளே பார் பார். பருந்து கிடக்கும் அன்னை பூமி பரிந்துன்னை அழைக்குது பார் 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 என் மகளே பார் பார். இனிமே நமக்கு இந்த உலகம் தாமா சரி. இங்கே சிரிச்சா அழறவங்களும் இல்லை, அழுதா சிரிக்கிறவங்களும் இல்லை. வாமா போகலாம். இந்த வெட்டு வெளியில இது கூட உனக்கு எனக்கு விட்டு வச்ச இடம் இல்லம்மா. போக்குவரத்துக்கு ரோடு வேணும் பாரு, அதுக்காக போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கிறாங்க. கண்ணனுக்கு காய்ச்சல் தாத்தா, அவனை இங்க எப்படி படுக்க வைக்கிறது? இந்த சிலைக்கு இருக்கிறாப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன கூரை இருந்தா. வாமா, செத்தவங்களுக்காக கவலைப்படுற உலகமா இது. உயிரோட இருக்கிற உனக்கும் கண்ணனுக்கு இது எங்கே கூரை போட்டு கொடுக்க போகுது? இன்னும் ஏமா அவனை தூக்கிட்டு நிக்கிறேன்? இங்க கூடமா நீ உட்காரு. ஏன் தாத்தா, இங்க குளிக்க எங்க இடம் இருக்கு? குளிக்க இடம் அது இருக்குப்பா. அது யார் தாத்தா? அவரை கேட்காத, என்ன கேளு. நான் தான் இந்த நாட்டு ராணி செல்லி. ஆமாமா, கைபிடிச்ச ராஜா அவ கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போன வருஷம் தான் கஷ்டத்தின் உஷ்ணம் தாங்காம கைலாசம் போறேன்னு போயிட்டான். ஆனா தப்பு என் மேல இல்லம்மா. நான் என்னமோ குளிர்ச்சி வேணும்னா கொடைக்கானலுக்கு போங்கன்னு தான் சொன்னேன். அவரு கேட்கல. இன்னும் எல்லோரும் இன்னும் மன்னர். ஆமா ஆமா, நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர். எல்லாம் நாடிடா. போதும், இனிமே தாங்காது. அப்பனே சண்முகா, முருகா, தரையடியா கர்மம். ஏய், உனக்கு மூளைகள இருக்கா? இருந்தா இரவல் கேட்கலான்னு பாக்குறீங்களா? இல்ல, இரவல் குடுக்கலான்னு பாக்குறேன். உன்னை பார்த்தாதான் நான் ஓடுறேன்னு என்ன ஏன் துரத்திக்கிட்டே இருக்க? அதான் எனக்கு தெரியல, நிஜமா எனக்கு தெரியல, நிஜமா தெரியல, ஒண்ணு புரியல. எனக்கு தெரியல, நிஜமா எனக்கு தெரியல, நிஜமா தெரியல, ஒண்ணு புரியல. உங்களை கண்டவுடன் உடம்பெதுக்கு சிலுக்கணும், உங்களை கண்டவுடன் உடம்பெதுக்கு சிலுக்கணும்.
இந்த கண்ணத்துல ஏண்டி சொக்கி என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? ஒண்ணு இந்த பாட்டு ஏண்டி போய் சொல்ற? கொஞ்ச நாளா நீ இப்படித்தான் இருக்க. சொக்கி சொக்கி வாஸ்தவமாவே இழைச்சு போயிட்ட சொக்கி. ஐயா உன்னை நினைச்சு நினைச்சா இழைச்சு போயிட்டேன். பாப்பா சொக்கி அந்த ஜீவா பேருக்கு நீ சோறு கொண்டு போறியாமே? உன்னை யார் கேட்டது? மூஞ்சும் மாரக்கட்டையும். என்ன யார் கேட்டதா? பாவிகளுக்கெல்லாம் புண்ணியத்தை சம்பாதித்து கொடுப்பதற்காக எப்போதும் பரதேசி பயல்களாய் இருக்கும் ஏன் பரமாத்மாக்களே, இந்த என்ன சொன்னேன்? என் குழந்தை 100 ஆயிஷா இருக்கணுமா? ஏன் உன்னை போல பிச்சை எடுக்கவா? கொண்டா காசை. எடு எடு. எங்க தத்தா நம்ம மகாராஜ்? நானும் எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எல்லாம் செஞ்சு பார்த்தேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆஸ்பத்திரிக்காவது போயிட்டு வரேன்னு போயிருக்கு. கவலைப்படாதே, கண்ணை செத்தா அவனுக்கு நல்லது, அவங்க அம்மாவுக்கு நல்லது. ஏ பணமே, உன்னால் ஆகாத காரியம் கூட உலகத்தில் உண்டா? ஐயோ என் கண்ணா. தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி. கலங்காத பிறகு வந்துட்டேன்டா. கண்ணா 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 என் கண்ணா. என்னடா செய்வேன், என்ன செய்வேன்? கண்ணா கண்ணா கடவுளே, நீதான் அவனை காப்பாத்தணும், நீதான் அவனை காப்பாத்தணும். கடவுள் அடைச்சண்டாளா, உன் நெஞ்சில் ஈரமே இல்லையா? இருந்தது, உன் பிடிவாதத்தால் அது உலர்ந்து விட்டது. போயும் போயும் உன்னை என் அண்ணனாக இத்தனை நாளும் எண்ணிக்கொண்டிருந்தேனே. அதனால் என்ன, உன்னை தவிர இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் இன்று நான் அண்ணனாகத்தான் இருக்க விரும்புகிறேன். இப்போது ஒன்று கெட்டுவிடவில்லை. இன்றாவது உன் கண்ணன் உயிரோடு போராடி கொண்டிருக்கும் இந்த நேரத்திலாவது என்னுடன் வந்து விடுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல். உன் கண்ணனை மட்டுமல்ல, உன்னையும் கடைசி வரை காப்பாற்றுவேன். முடியாது முடியாது, இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது போய்விட போகும் என் கண்ணனின் உயிருக்காக என்றும் அழியாத கற்பை என்னால் இழக்கவே முடியாது. கற்பு, நீ சொல்லும் கற்பு சொன்னா காசு. நீ பிடிக்கும் பிடிவாதம் தற்கொலைக்கு தயார் செய்யும் விஷம். எது எப்படி வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும். இப்போது நீ இந்த இடத்தை விட்டு போயிடா இல்லையா? மாந்திரத்தினால் புலி பயந்து ஓடிவிடுமா? மங்களா, கடைசியாக சொல்றேன், இந்தா இதை வாங்கிக்கொள், கண்ணனை காப்பாற்று.
கடைசி நேரத்திலாவது என் கனவை நனவாக்க துணிந்தாளே. சக்சஸ் சக்சஸ் கிரேட் சக்சஸ். ஐயா ஐயா, என் மகன் சாக கிடக்குறாயா, மருந்து வாங்க காசு இல்லையா? இங்க மட்டும் என்ன வாழுதா? இவன் போய் பிள்ளை காப்பாற்ற வரையிலும் எவன் காத்துட்டா இருப்பாரான். கண்ணா 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 கண்ணா. அம்மா என்ன அடிக்காதம்மா, சொக்கி அக்கா வாங்கி கொடுத்ததம்மா. அம்மா என்ன அடிக்காதம்மா, சொக்கி அக்கா வாங்கி கொடுத்ததம்மா. இல்ல கண்ணா, இனிமே உன்னை நான் அடிக்கல கண்ணா. கடவுளே, ஏன் என்னை சோதிக்கிறார்? உன் வேடிக்கை எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் என்ன செய்வேன்? என் கண்ணனை நான் எப்படி காப்பாற்றுவேன்? கண்ணா, கற்பு, நீ சொல்லும் கற்பு சொன்னா காசு. நீ பிடிக்கும் பிடிவாதம் தற்கொலைக்கு தயார் செஞ்சு விஷம். கண்ணனை கவனமாக பார்த்துக்கொள் மங்களா, அழாது மங்களா, கண்ணனை கவனமாக பார்த்துக்கொள் மங்களா, மங்களா 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 மங்களா. இல்லை, வேறு வழியே இல்லை. என் கண்ணனை காப்பாற்ற வேறு வழியே இல்லை. ஆமாங்களா? கடவுள் கண்ணை திறப்பார் என்று எதிர்பார்த்திருந்ததெல்லாம் போதும் என்று உன் காதலனை தேடி வந்து விட்டாயா? ஒரு நாளைக்கு இந்த கோலத்திலே நீ வருவாய். காதலால் என்னை வாழ வைக்காவிட்டாலும் உன் வறுமையிலாவது என்னை வாழ வைப்பாய் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். வேண்டாம், எரியற்ற பெண்களின் கத்தை சூறையாட நினைக்க வேண்டாம். முதலில் என் கண்ணனை காப்பாற்றுங்கள். கடவுள் அவனை கைவிட்டு விட்டானா? இல்லை, கடவுள் அவனை கைவிடவில்லை. இன்னும் அந்த நம்பிக்கை உனக்கு? கேளுங்க. ஈசனை காட்ட சொன்னால் இயற்கையை காட்டுகிறாய். இரண்டும் ஒன்றுதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். நான் பூ என்கிறேன், நீங்கள் புஷ்பம் என்கிறீர்கள். விஞ்ஞானம் தெரியாத அஞ்ஞானியின் பேச்சு இருக்கலாம். ஆனால் இன்று வரை மரணத்தை வெல்லாத உங்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானமாகிவிடாது. அப்படியானால் உன் கண்ணனின் மரணத்தை கூட கடவுளால் தான் வெல்ல முடியும், இல்லையா? முடியும் என்று நான் சொல்லவில்லை. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. கடவுள் கடவுள் மின்னலாய் மின்னுவார், இடியாய் இடிப்பார், எங்கும் இருப்பார், எல்லாம் செய்வார். ஆனால் உன் கண்ணனை மட்டும் என் பணம் இல்லாமல் காப்பாற்ற மாட்டார். என்னை பார்த்து வேண்டுமானால் சிரியுங்கள். உங்கள் அறியாமைக்காக வருத்தப்படுகிறேன். கடவுளை பார்த்து மட்டும் சிரிக்காதீர்கள். அவர் நீர் மட்டுமல்ல, நெருப்பும் கூட. சுட்டு விடுவார்களோ? கண்ணால் பார்க்க உங்களுக்கு தகுதியில்லை என்பதற்காக கண்டபடி உணர வேண்டாம். காற்றை பார்க்க முடியாவிட்டாலும் அதன் காரியத்தை ஒவ்வொரு ஜீவராசியின் அசைவிலும் நீங்கள் பார்க்கவில்லையா? அதே மாதிரி கடவுளின் கருணையை நீரில்
அவர் கோபத்தை நெருப்பிலும் பார்த்து திருந்துங்கள். உங்கள் நன்மைக்காக சொல்லுகிறேன், உடனே திருந்துங்கள். எதையும் சோதித்து பார்க்காமல் ஜீவா திருந்துவதில்லை. நீயோ கற்புக்கரசி, இப்போது பணம் தேவையாக இருக்கிறது. எல்லாம் அவன் செயல் என்பதில் இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் உன்னை இன்னும் உன் பொன்னுடம்பை, ஏன் முடியுமானால் உன் உள்ளத்தை கூட என்னிடம் ஒப்படைத்துவிடு. கருகி உதிரும் நிலையிலே காற்றில் பறக்கும் கதியிலே இருக்கும் என் வாழ்க்கை முட்டு இன்றிரவு உன்னால் செங்கலை போன்ற உன் ஸ்பரிசத்தால் மலரட்டும். பயப்படாதே, பகவான் என் பக்கத்தில் இல்லாவிட்டால் உன் பக்கம் கட்டாயம் இருப்பார். ஐயோ கண்ணா, அவனை என் காசு காப்பாற்றும், உன்னை என் காதல் காப்பாற்றும். கடவுளே, அந்த புறத்தில் கூட அவரை ஏன் அனாவசியமாய் அழைக்கிறார்? மங்களா, இன்று என் வாழ்க்கையில் மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலும் மறுமலர்ச்சி, 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 மறுமலர்ச்சி. எங்கே என் கண்கள்? என் கண்கள் எங்கே? என் கண்கள்? என் கண்கள் எங்கே? ஐயோ, சற்று நேரத்துக்கு முன் உன் கண்ணீரை பார்த்து துடித்த என் கண்கள் எங்கே? எங்கே? இருட்டு, ஒரே இருட்டு, இரவென்று பகலென்று தெரியாத ஒரே இருட்டு. ஐயோ, இனி என் வாழ்க்கையில் வெளிச்சமே கிடையாதா? இதற்குத்தானா உன்னை காதலித்தேன்? இதற்குத்தானா உன்னை கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தேன்? இதற்குத்தானா உன் கணவன் செய்த நன்றியை கூட மறந்து உன்னை படாத பாடுபடுத்தினேன்? ஐயோ, உன்னால் என் வாழ்க்கை உதயமாகும் என்று நினைத்தேனே, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டதே, என் வாழ்க்கை அத்தவித்து விட்டதே. அழாதீர்கள் அண்ணா, இதற்குத்தான் அப்பொழுதே சொன்னேன், ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாதீர்கள் என்று. கேட்டீர்களா அண்ணா? அண்ணா, அண்ணா, பிச்சை கேட்கும் அந்த இடத்திலே பெண்டாள துணிந்த பாதிக்கப்பட்ட மன்னன் என்னை அண்ணன் என்று அழைக்க உன் மனம் எப்படி துணிந்தது மங்களா? தெரியும் மங்களா, தெரியும். எந்த அன்பால் என்னை கவர்ந்தாயோ, எந்த அன்பால் உன் மீது என்னை காதல் கொள்ள செய்தாயோ, எந்த அன்பால் என்னை இந்த கதிக்கு கொண்டு வந்தாயோ, அதே அன்பால் என்னை அண்ணன் என்று அழைத்து கொல்லாமல் கொள்ளுகிறாய். வேண்டாம் மங்களா, வேண்டாம். அன்பால் என்னை கொல்லாதே, ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடு, ஆத்திரத்தால் என்னை கொண்டுவிடு. என்னால் கண்ணிழந்த உங்களை நான் ஏன் கொல்ல வேண்டும் அண்ணா? இந்த அஸ்தமித்த வாழ்க்கை என்றாவது விடியாமலா போய்விடப் போகிறது? விடியுமா? எப்படி மங்களா, எப்படி? என்னை போன்ற கதியற்ற பெண்களிடம் காட்டும் கருணையிலே கடவுளை காணும். விடி, என் கண்ணனை போன்ற அனாதை குழந்தைகளிடம் காட்டும் அன்பிலே கடவுளை காணுங்கள். விடி, காதலால் மலர வைக்க முடியாத உங்கள் வாழ்க்கையை என் கண்ணீராலாவது மலர வைக்கிறேன். பாருங்கள் அண்ணா. வேண்டாம் மங்களா, வேண்டாம். என்னை தொடாதே, என்னை தொடாதே. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? இனி என் வாழ்க்கை மொட்டு உன் காதலால் மட்டுமல்ல கண்ணீராலும் மலர வேண்டாம். இந்த மங்களா, இதோ இதோ கதியற்றவர்களிடம் நீ காட்டச் சொன்ன கருணை எடுத்துக்கொள். அனாதைகளிடம் நீ காட்டச் சொன்ன அன்பு எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். முதலில் கண்ணனை காப்பாற்று, பிறகு வேண்டுமானால் உன் அண்ணனை கவனிக்கலாம். போ மங்களா, போ, போ மங்களா. சரி அண்ணா, நான் வரும் வரை இங்கே இருங்க, இங்கே இருங்க. பைத்தியக்காரி, இவர் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? வருவரை நான் இங்கே இருக்க வேண்டுமா? இவன் வருவரை நான் இங்கே இருக்க வேண்டும். மங்களா, மங்களா, மங்களா. ராஜா, உபதேசமா? இங்க உனக்கு என்ன வேற? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்களே என்ன கேட்கறீங்களே? சரி, இப்ப அதை பத்தி எல்லாம் அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, போயிட்டு வரீங்களா? குட் பை, நமஸ்தே, வணக்கம். உண்மை சொல், நீங்க எப்படி வந்தாங்க? தங்கராஜ், பிடிக்க கைய. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க?
பழைய அன்னக்காவடி உபதேசம் நினைச்சீங்களா? மிஸ் அலங்காரம் என்னுடைய எதிர்கால மனைவி, நான் அவருடைய எதிர்கால கணவன். இந்த காலனி பூராவை எங்களுக்கு சொந்தம் தெரியும். அயோக்கியா, எங்கே என் மனைவி மங்களா? எங்கே என் குழந்தை கண்ணன்? எங்கே அவர்கள்? உங்க மனைவிதான் அந்த ஜீவா பையனின் கனவு கிளியாம். என்ன? அந்த கனவு கிளிய நீங்க கூட்டுக்கிளி ஆக்கிட்டீங்களா? அட பாவி, அதுக்காக நீங்க ஜெயிலுக்கு போனதும் வலைய வீசினா கண்ணி வச்சா என்னென்னமோ செய்து பார்த்தா ஒண்ணுக்கு அசையல்ல. நயவஞ்சகன், நாயினும் கேடானவன். இப்படி கண்டபடி திட்டுதான் குழந்தையும் மனைவியும் அழைச்சிட்டு போனான். விடக்கூடாது, அவனை உயிரோடு விடக்கூடாது. ஆனா கடவுள் அவனை சரியானபடி தண்டிச்சுட்டாரு. யார் தண்டித்தாலும் தண்டிக்காவிட்டாலும் நான் தண்டித்தால்தான் என் மனம் சாதி அடையும். அவன் சாகத்தான் வேண்டும், அவன் சாகத்தான் வேண்டும். நில் நில், ஓடாதே, நில். யாரோ என்று நினைக்காதே, நான் தான் நீ, நீதான் நான். யாராயிருந்தால் என்ன, நானே குற்றம் செய்தாலும் என்னை நானே தண்டித்துக் கொள்ள தயார். எது குற்றம், எது தவறு? தன் விருப்பம் போல் வாழ நினைத்தானே, அது தவறா? இல்லை, அது தவறில்லை. ஆனால் நியதி தவறி, முறை தவறி வாழ நினைத்தானே, அதுதான் தவறு. தங்கராஜ், உன் சுயநலத்திற்காக உன் நண்பனை கொல்ல நினைக்கும் நீ ஒரு சுயநலவாதி. இல்லை, நானா சுயநலவாதி? நானா சுயநலவாதி? இல்லை இல்லை, சாக போகிறவனை தடுத்து வாடா என்று வழிவகுத்துக் கொடுத்த நானா சுயநலவாதி? தஞ்சலத்தால் நெஞ்சுடைந்தவனுக்கு தஞ்சமளித்து சத்தியத்துக்கு மதிப்பு கொடுத்த நானா சுயநலவாதி? அவனை யார் ஒருவன் அவதூறாக பேசிவிட்டான் என்பதற்காக அடித்து நொறுக்கிவிட்டு 6 மாத காலம் சிறையில் படாது பாடுபட்டு விட்டு வெளியே வந்த நானா சுயநலவாதி? இல்லை இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? நியாயத்தை கொல்லாதே, சத்தியத்தை கொல்லாதே. இல்லை இல்லை, அவன் சாகத்தான் வேண்டும். நியாயம் வெற்றி பெற வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். சத்தியம் நிலைக்க வேண்டுமானால் அவன் சாகத்தான் வேண்டும். ஆமாம், அவன் உயிருடன் இருக்கவே கூடாது. இன்றே இப்பொழுதே அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். இப்பொழுது இந்த நிமிடம் அவன் சாகத்தான் வேண்டும். கண்ணை கெடுத்துக் கொள்வாய். அவன் சாகத்தான் வேண்டும். என் கையால் அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். அவன் சாகத்தான் வேண்டும். கண்ணை கெடுத்துக் கொள்வாய். காதலுக்காக கற்பை கெடுக்க துணியாதே. கண்ணை கெடுத்துக் கொள்வாய். காதலுக்காக கற்பை கெடுக்க துணியாதே. கண்ணை கெடுத்துக் கொள்வாய். காதலுக்காக கற்பை கெடுக்க துணியாதே. கண்ணை அவன் சாகத்தான் வேண்டும். அதே இடம். அதே ஆபத்தாண்டவனின் குரல் அங்கு தெரிந்து வந்த இடத்திற்கு இன்று நான் தெரியாமல் வந்திருக்கிறேன். அவன் சாகத்தான் வேண்டும். ஜீவா, நீ இங்கே ஆயிருக்கிறாய், துரோகி. யாரது? என் நண்பர் தங்கராஜா? ஆமாம், பெயர் தங்கராஜ் தான். ஆனால் அவன் மனம் மட்டும் உன்னால் இரும்பாகிவிட்டது. நான் அப்போதே சொன்னேனே தங்கராஜ், என்னை உள்ளே நுழைய விட்டால் உன் வீட்டிலும் புயலடிக்கும் என்று. கேட்டாயா? அதனால் என்ன? ஜன்னலை இழுத்து மூட வேண்டிய சமயத்தில் தான் வந்து விட்டேனே. கொஞ்சம் பொறு, எனக்கு கிடைக்கும் அமைதி உனக்கும் கிடைக்கும். அன்று எனக்கு உயிர் கொடுத்த அதே கரங்கள் இன்று என் உயிரை வாங்கப் போகின்றன. அற்புதம் தங்கராஜ், அற்புதம். அதை விட அற்புதம் நீ செய்த அயோக்கியத்தனம். தங்கராஜ், தங்கராஜ், வேண்டாம். என்னை கொண்டு மறுபடியும் சட்டத்திற்கு இரையாகி மங்களாவை அனாதையாக
ஆதரவற்றவராக என்னை போன்ற மிருகங்களிடம் தன்னந்தனியாக போராடும்படி விட்டு விடாதே. வேண்டாம் தங்கராஜ், என்னை கொல்லாதே. நானே சாகிறேன். நீ சாகத்தான் வேண்டும். என்னுடைய மனைவியும் என்னோடு தூக்கு மேடை ஏறினாலும் சரி, இனி ஒரு கணம் கூட நீ வீடு நிற்க கூடாது. நீ சாகத்தான் வேண்டும். ஏன் சாக வேண்டும்? கோபத்தில் நீங்கள் செய்த குற்றத்தை ஒரேடியாக மறந்து விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அண்ணா. இந்ததான் நண்பராயிருந்தால் மனிதனை பாவம் செய்ய தூண்டும் பெண்ணோடு வாழும் நீங்கள் அவரை உங்கள் வீட்டுக்குள் வரவழைக்கலாமா? அப்படியே வரவழைத்தாலும் அவரை சமாதானம் செய்து வைக்க வேண்டிய இடத்தில் வைக்காமல் உங்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருக்க விடலாமா? அதுதான் போகட்டும் என்றால் உங்கள் மனைவியுடன் அவரை தாராளமாக பழக விட்டுவிட்டு அவர்கள் மேல் நீங்கள் அடிக்கடி பார்வையை செலுத்தாமல் இருக்கலாமா? சொல்லுங்கள் அண்ணா. உங்களைப் போல கல்யாணம் என்று அணைக்கட்டால் உணர்ச்சி என்ற வெள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டவர் அவர். காதல் என்ற வெள்ளத்திலே உணர்ச்சி என்ற ஓட்டப்படையில் கண்ணை மூடிக்கொண்டு சவால் செய்பவர் தானே அவர். அப்படிப்பட்டவரிடம் உங்கள் மனைவியை ஒப்படைத்து விட்டு 6 மாத காலம் சிறைவாசம் வேறு செய்துவிட்டு வந்தீர்களே, அதை விட தவறு வேற என்ன இருக்க முடியும்? சொல்லுங்கள் அண்ணா. அறியாமையின் சிகரமான அந்த தவறா உங்கள் நண்பர் கண்ணை இழந்தாலும் மனைவி கற்பை இழக்காமல் இருந்தாலே அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அவரை தண்டிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது அண்ணா? அண்ணா, எந்த தவறை பிறர் செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதே நான் செய்வதா? கூடாது. இந்த மனிதனுக்கும் இந்த உலகத்தில் வாழ உரிமை உண்டு. சுக்கி, நீ அவனை மறந்து கொண்டார் சந்தோஷமாக. நீங்கள் அவரை மட்டும் வாழ விடவில்லை, என்னையும் வாழ விட்டு. பயப்படாதீங்கம்மா, இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை. கண்ணா, 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 வாங்க. கண்ணா, கண்ணா, கண்ணா எப்படி இருக்கா மங்களா? கண்ணா, மங்களா ஏன் இப்படி இருக்கா? எனக்கு